World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மையம் பெங்களூர் அண்ட் ஒசூர் அவர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களுக்கும் உபாசன தெய்வத்தை அறிவது எப்படி என்கின்ற அரிய கருத்துக்களை நம்மிடம் பகிர உள்ளார். அவர்களை அன்புடன் பேச வருமாறு அழைக்கின்றேன். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் 56வது ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் மீண்டும் ஒரு முறை இருக்கரம் கூப்பி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். நம்முடைய 56வது கருத்தரங்கில் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு 27 நட்சத்திரங்களுக்கும் உபாசனை தெய்வங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த உபாசன தெய்வத்தை 27 நட்சத்திரத்துக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பற்றி நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் நான் எந்த சாமியை கும்பிட்டாலும் எனக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டாலும் அந்த சாமி எனக்கு எல்லா வரமும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு நமக்கு ஒத்து வராத சாமியை கும்பிட்டு நிறைய அடி வாங்கிட்டு இருக்கோம். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்கிறோம். இந்த விஷயத்தை பற்றி நான் வகுப்பில் நிறைய டைம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியே வரும். நான் பெரிய பெருமாள் பக்தராக இருந்தேன், முருகர் பக்தராக இருந்தேன், அம்பாள் பக்தராக இருப்பேன், ஆனால் நீங்கள் அதை கும்பிடவே கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் எப்படி சார் அந்த தன்மையை மாற்றிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்கே என்ன விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்மீகவாதிக்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆன்மீகம் சார்ந்து நம்ம எந்த கடவுளை வேணாலும் கும்பிடலாம், எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும், நீங்கள் எப்போ ஒரு ஜோதிடர் ஆகுறீங்களோ, ஜோதிடத்தை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, ஜோதிடத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, கிரகங்கள் தான் அந்த தெய்வத்தையே இயக்குது. அப்போ தெய்வத்தை விட சுப்ரீம் பவர் யாருக்குன்னா கிரகத்துக்கு தான் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எல்லோரும் பழனி போகிறோம். பழனியில் போய் யாரை கும்பிட்றோம்? முருகனை கும்பிட்றோம். அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. முருகன் எதுக்காக பழனி வந்தார்னு வரலாறு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல முருகன் அப்படிங்கிற ஒரு தெய்வமாக பார்க்காம நீங்கள் ஒரு கிரகமாக பார்க்குறீங்கன்னா, அந்த மலையில் இயங்கக்கூடிய சக்தி கதிர்வீச்சுகள் பார்த்திங்கன்னா செவ்வாயோட கதிர்வீச்சாக இருக்கும். அப்போ செவ்வாய் கெட்டு போனவங்க பழனி போனால் என்ன ஆகும்? பிரச்சனையை சந்திப்பாங்க. அதே மாதிரி இப்போ திருப்பதி போகிறோம், அங்கே திருப்பதி பெருமாள் இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அந்த இடத்துல கதிர்வீச்சு என்னது? சந்திரனுடைய கதிர்வீச்சு. அப்போ சந்திரன் கெட்டு போனவங்க திருப்பதி போனால் என்ன ஆகும்? பிரச்சனையை சந்திப்பாங்க. அதே சந்திரன் நல்லா இருக்கிறவங்க திருப்பதி போனால் மிகப்பெரிய நன்மைகளை அவங்க அனுபவிப்பாங்க. இந்த அடிப்படையான தத்துவத்தை எல்லாரும் உணரணும். இதை பேஸ் பண்ணி தான் உபாசன தெய்வத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும். உபாசன தெய்வம் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் பாதுகாப்பாகவும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்காக சப்போர்ட்டிவாக நிற்கக்கூடிய தெய்வம்தான் உபாசனை தெய்வம். அதை இன்னும் என்னன்னு சொல்லலாம்னா, உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய தெய்வம் தான் உபாசனை தெய்வம். நம்ம எந்த சாமியை கும்பிட்டாலும் இந்த உபாசன தெய்வத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் அப்படிங்கிறது இருக்குது. அதை முதல்ல நம்ம தேர்வு செய்யணும். அதில் தான் முக்கியமான ஒரு சேலஞ்சே இருக்குது. அப்போ அதை எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்குது, ராசி இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது, கரணம் இருக்குது, யோகி இருக்குது. இப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்து நமக்கு சரியான ஒரு தெய்வத்தை நீங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அந்த தெய்வத்தை தொடர்ச்சியாக உபாசனை பண்ண வாழ்க்கையில் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தன்மை அந்த உபாசன தெய்வத்துக்கு இருக்குது. ரொம்ப பேசிக்காக பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம். எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த உபாசன தெய்வத்தை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதில் நம்பர் 1 பாயிண்ட்டாக இருக்கிறது, உங்களுக்கு எந்த கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கோ அந்த கிரகத்தோட தெய்வத்தை நீங்கள் உபாசனையாக எடுங்க. அந்த தெய்வத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் உங்களுக்கு புஷ்கரம் அப்படின்னா அப்போ யாரை வழிபாடு பண்ணலாம்? சிவபெருமானை உபாசனையாக பண்ணுங்க. சந்திரன் புஷ்கரம்னா தாயார் அம்பாள் வழிபாடும், நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் முத்துமாரியம்மன், முத்தாலம்மன், இந்த மாதிரியான தெய்வங்களெல்லாம் நீங்கள் உபாசனையாக எடுக்கலாம். செவ்வாய் புஷ்கரமாக இருந்தால் ஆக்ரோஷமான தெய்வங்கள் முருகன், நரசிம்மர், துர்க்கை, சரபேஸ்வரர்,
இவங்களெல்லாம் உபாசனையை எடுக்கலாம். புதன் புஷ்கரமாக இருந்தால் வைணவ தெய்வங்கள்னு சொல்கிறோம். பெருமாளை உபாசனை எடுக்கலாம். அதுக்கப்புறம் பாலாம்பிகைன்னு சொல்லுவாங்க, சித்தர்களுடைய வாலய தெய்வமான பாலாம்பிகை, அவங்கள உபாசனை எடுக்கலாம் புதன் புஷ்கரமாக இருந்துச்சுன்னா. குரு புஷ்கரமாக இருந்தால் குருமார்கள், அவங்கள உபாசனையாக எடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சாய்பாபா கும்பிட்றது, ராகவேந்திரா கும்பிட்றது, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது, குருமார்கள் குருவாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வணங்கலாம். இப்போ நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்க, சாய்பாபாவை நான் உபாசனை பண்ணுறேன், நான் சாய்கிட்ட போய் என்ன ப்ரேயர் பண்ணாலும் எனக்கு கிடச்சிரும், அதெல்லாம் மிராக்கலாக நடக்கும். நான் சின்னதாக ஒரு பேப்பரில் எழுதி சாய்பாபா கோயிலில் போய் வச்சுட்டு வந்தாலே உடனே எனக்கு அந்த வேண்டுதல் பூர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அது நடக்காது. குரு யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு அது நடக்கும். சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்க, சுக்கிரன் புஷ்கரமாக இருக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி உபாசனை எடுக்கணும். சனி யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ, நீங்கள் ஆயுதம் ஏந்திய காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்களை வழிபாடு பண்ணால் அது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். கருப்பனார், ஐயனார், சங்கிலி கருப்பன், இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் உபாசனையாக எடுக்கலாம். ராகு புஷ்கரம் வாங்கியிருந்தால் காளி உபாசனை செய்யலாம், மிக சிறப்பான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். கேது புஷ்கரம் வாங்கினா விநாயகர் உபாசனை பண்ணுறது சிறப்பு. நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒவ்வொரு தெய்வங்களும் எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இயங்குதோ அதுக்கு தான் இப்போ கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் தேர்வு செய்யும்போது உங்கள் ஜாதகத்தில் முதன்மையான மார்க் எதுக்கு கொடுக்கணுன்னா, கிரக வலிமைக்கு புஷ்கரத்துக்கு கொடுங்க. புஷ்கரத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட தெய்வத்தை நீங்கள் உபாசனை பண்ணுறது மிக சிறப்பு. இப்போ நான் இந்த தெய்வங்கள்லாம் சொல்லிட்டேன். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது அந்த தெய்வம் பிரச்சனையாக வரும், அப்போ அந்த தெய்வத்தை கும்பிட்டா ப்ராப்ளம் வருமே சார். அப்போ உபாசனை தெய்வம் எடுக்கிறதுக்கு எல்லா ஆங்கிள்லேருந்தும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ சிவபெருமான் பிறந்தது திருவாதிரை நட்சத்திரம், சூரியன் புஷ்கரம் வாங்கிருச்சு, ஆனால் திருவாதிரை உங்களுக்கு விபத்து தரையாக வருது. திருவாதிரை உங்களுக்கு பணப்பகையாக வந்தால் சிவனை கும்பிட உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்காது, விபத்து நடக்கும், பண பிரச்சனை வரும். இந்த உண்மையெல்லாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. சாமி தானே, சாமி எப்படி நம்ம கெடுதல் செய்வார், போய் கும்பிட்டு பாருங்கள். திருவாதிரை நட்சத்திரம் சரியில்லாதவங்க, ருத்ரன் பிறந்தது திருவாதிரை, சிவன் கோயிலுக்கு தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணி பாருங்கள், பயங்கரமாக அடி விழுவும். இதெல்லாம் நம்ம சும்மா சாதாரணமாக சொல்லலை. ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பலாயிரம் வாடிக்கையாளர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு சொல்லி ஏன் பிரச்சனைன்னு பார்க்கும்போது அவர்களுக்கு ஆகாத தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருந்தனால தான் அவங்க பிரச்சனை தீர மாட்டேங்குது. அந்த தெய்வத்தை கும்புறதை நிறுத்தினதுக்கப்புறம் பல பேருக்கு பிரச்சனை நின்று போயிருக்கு. அதுக்கு எவ்வளவோ ஆதாரங்கள் இருக்குது, எவ்வளவோ வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, எவ்வளவோ மாணவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ அம்பாள் வழிபாடு பண்ணுறீங்க, தாயார் வழிபாடு பண்ணுறோம். அப்போ அந்த தாயார் வழிபாடு பொதுவாக பூர நட்சத்திரத்தோட இயக்கம். சிவனோட ஒய்ஃபை வழிபாடு பண்ணுறீங்கள, அந்த தாயார் வழிபாடு பூர நட்சத்திரத்தோட இயக்கம். அப்போ பூரம் சரியில்லாதவங்க சிவனோட மனைவியை தாயார் அம்பாள் வழிபாடு பண்ணுறத பண்ணக்கூடாது, சரியாக இருந்தால் பண்ணலாம். அதே மாதிரி முருகன் உபாசனை பண்ணுறோன்னா விசாக நட்சத்திரம் அவங்களுக்கு சாதகமான நட்சத்திரமாக இருக்கணும். நரசிம்மர் உபாசனை பண்ணுறோன்னா சுவாதி நட்சத்திரம் சாதகமாக இருக்கணும். துர்க்கை உபாசனை பண்ணுறோன்னா பரணி நட்சத்திரம் சாதகமாக இருக்கணும். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் இருக்குது. அதை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணணும். பெருமாள் உபாசனை பண்ணணுன்னா திருவோண நட்சத்திரம் சாதகமாக இருக்கணும். அதே நான் திருப்பதி பெருமாள் உபாசனை பண்ண போகிறீங்க அப்படின்னா உத்திரட்டாதி சாதகமாக இருக்கணும். ஏன்னா திருப்பதி பெருமாள் மட்டும் உத்திரட்டாதியில் வருவார். சாய்பாபா ஆயிலை நட்சத்திரத்தோட இயக்கம், ராகவேந்திரர் மிருகசீரிஷ இயக்கம். இவங்களெல்லாம் நீங்கள் உபாசனை பண்ணும்போது அந்த நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருக்க வேண்டும். மகாலட்சுமி உபாசனை பண்ணணுன்னா அனுஷ நட்சத்திரம்
சாதகமாக உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி காளி உபாசனை அப்படின்னாலும் பரணி நட்சத்திரம் நமக்கு சாதகமாக இருக்கணும். ராகு பிறந்த நட்சத்திரம் என்ன தெரியுங்களா? பரணி தான். விநாயகர் உபாசனை பண்ணணுன்னா உத்திராட நட்சத்திரம் சாதகமாக இருக்க வேண்டும். உத்திராடம் சாதகமாக இருக்கணும். அப்போ புஷ்கரண மாமசத்தில் இருக்கிற கிரகத்தையும் பார்க்கணும். அந்த கடவுளை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நட்சத்திரம் நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது ரெண்டும் யாருக்கெல்லாம் மெர்ஜ் ஆகுதோ அவங்க அந்த தெய்வத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சு கொள்ளலாம். அப்போ ஒரு கிரகம், நட்சத்திரம் இது ரெண்டையுமே நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ அதுக்கப்புறம் ஜாதக ரீதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் உபாசன தெய்வத்துக்கு முக்கியமான ரூல்ஸாக நம்ம பார்க்கலான்னா, புஷ்கரண மாமசத்தில் இருக்கிற கிரகத்தை பார்க்குறது, அதுக்கப்புறம் எந்த கிரகம் உங்களுக்கு அதிக பாகையில் இருக்கோ அந்த கிரகத்தோட தெய்வத்தை உபாசனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதிக பாகையில் உள்ள கிரகம், உங்கள் கர்ணநாதனாக என்ன கிரகம் வராரோ அந்த கிரகத்தோட தெய்வத்தை வழிபாடு பண்ணுவது. யோகியாக என்ன கிரகம் வராரோ அந்த கிரகத்தோட தெய்வத்தை உபாசனை எடுப்பது. இது கூட கிரக வலிமையும் செக் பண்ணிக்கணும். புஷ்கரண மாம்சத்தை பார்க்க சொன்ன மாதிரி அந்த கிரகம் 6, 8, 12 மறையக்கூடாது, ராகு கேதோட சேரக்கூடாது, முடக்கலை மாட்டக்கூடாது, திதி சூன்யத்தில் மாட்டக்கூடாது, இப்படிலாம் இருக்குது. இப்படி எல்லா ஆங்கிள்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 13 ரூல் அப்ளை பண்ணி நீங்கள் பெஸ்ட்டு கிரகம் என்ன அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் எடுத்ததுக்கப்புறம் அந்த கிரகத்தோட தெய்வத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிங்கன்னா மிகப்பெரிய உயரத்துக்கு வர முடியும். அப்போ தெய்வத்தை கும்பிட்றது கூட எதை பார்த்து கும்பிடணும்? ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிட்டு தான் இந்த தெய்வத்தை கும்பிடணும், இந்த தெய்வத்தை கும்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். அது மிக சிறப்பாக அங்கே வேலை செய்யும். அதை யாரும் நம்ம ப்ராக்டிக்கலாக உணர்றதில்லை, ப்ராக்டிக்கலாக அதை பார்க்குறதே கிடையாது. எல்லாரும் கண்மூடித்தனம் என்ன பண்ணுறோம்? கோயிலுக்கு போகிறோன்னா கோயிலுக்கு போயிடுறோம். திருச்செந்தூர் போய் கடலில் படுத்து எந்திரிச்சோம்னா கடன் தீரும்னு ஒருத்தர் சொல்லிட்டார். பௌர்ணமி ஆனால் கால் வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு திருச்செந்தூரில் போய் அத்தனை பேர் லட்சக்கணக்கில் தங்குறோம். அப்போ போகிற எல்லாருக்குமே நல்லது நடந்துருமா? அப்போ என்ன பண்ணலாம்? எல்லா பேங்க்கில் லோன் ரெக்கவர் பண்ணுற ஸ்டாஃப் என்ன பண்ணலாம்? எல்லாரையும் ஃப்ரீ ட்ரிப்பு போட்டு திருச்செந்தூருக்கு கூப்பிட்டு போயிடலாம். போனாங்க கடன் நிவர்த்தி ஆயிரும்ல, அப்போ அவங்க பேங்க்குக்கு பணம் வந்துடும்ல லோன் கொடுத்தவங்களுக்குலாம். ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். உங்களுக்கு எங்கே போனால் கடன் நிவர்த்தி ஆகும்? எந்த தெய்வத்தை கும்பிட்டா கடன் நிவர்த்தி ஆகும்? எந்த தெய்வத்தை கும்பிட்டா பிஸ்னஸ் டெவலப் ஆகும்? எந்த தெய்வத்தை கும்பிட்டா திருமணம் நடக்கும்? எந்த தெய்வத்தை கும்பிட்டா வீடு கட்ட முடியும்? அதை ப்ராக்டிக்கலாக ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. அதில் அந்த உபாசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அது உங்கள் ஜாதகத்தில் 12 பாவமும் ஒவ்வொரு பிரச்சனையை சொல்லுமா? 12 பாவம் தான் நம்ம வாழ்க்கையை பற்றி சொல்கிறது. எது வலிமையான கிரகமாக இருக்கோ அந்த கிரகத்தை நீங்கள் தெய்வத்தை பிடிச்சா உங்களோட 12 பாவ பிரச்சனைகளுக்கும் அந்த தெய்வம் தீர்வு கொடுக்கும். எனக்கு ஜாதகத்தில் விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் அனுஷம். அனுஷம்னா மகாலட்சுமி, மகாலட்சுமினா சுக்கிரன் கிரகம். அப்போ அனுஷமும் எனக்கு நல்லா இருக்கணும், சுக்கிரனும் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் தான் நான் மகாலட்சுமியை கும்பிட முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே தெளிவாக நம்ம பார்க்கணும். இப்படி நீங்கள் முடிவு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு தெய்வத்தை பிடிச்சிங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கான தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி பண்ணும். அதான் உபாசனையோடைய விஷயம். அப்புறம் என்ன பண்ணலான்னா, இந்த உபாசனா தெய்வத்தை உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் ஒரு தெய்வத்தை ஸ்ட்ராங்காக வழிபாடு பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் நீங்கள் உபாசனை பண்ணலாம். வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிற கிரகத்தை ஒன்றை தேர்வு பண்ணி அதை உபாசனையை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும், இந்த தசாபுக்திக்கு மட்டும், இந்த பிரச்சனை தீர்வதற்காக மட்டும் அந்த கடவுளோட எனர்ஜியை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் இருக்கார் துலா லக்னம், அவருக்கு செவ்வாய் பலமாக இருக்குது.
அவருக்கு வருமானம் நல்லா வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ முருகனை உபாசனையாக எடுத்தாருன்னா 2ஆம் அதிபதியாகவே செவ்வாய் வரனால அவருக்கு வருமானம் சிறப்பாக வரும். நீங்கள் என்ன சாமியை உபாசனையை எடுக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட கிரகம் உங்கள் ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் வாங்குது, எங்கே இருக்கோ அந்த பாவத்தோட விஷயங்களை மிக சீக்கிரமாக கொடுக்கும். அதான் உபாசனையுடைய தன்மை. இப்போ துலாலக்கணக்காரங்க முருகனை உபாசனை எடுக்கிறாங்க, செவ்வாய் பலமாக இருந்ததுன்னா அப்போ வருமானத்தை கொடுக்கும், திருமணத்தை கொடுக்கும். அதே கன்னிலக்கணக்காரங்க செவ்வாய் பலமாக இருந்து உபாசனை எடுக்கிறாங்கன்னா அவங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி கொடுக்கும். ஏன் சார் துலாலக்கணக்காரருக்கு வருமானத்தை கொடுக்குது, கன்னிலக்கணக்காரருக்கு முயற்சி வெற்றி கொடுக்குதுன்னா செவ்வாய் கன்னிலக்கணத்துக்கு 3ஆம் அதிபதியாக வராரு. அப்போ ஒரு உபாசனை தெய்வத்தோடைய பலன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பலனை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த கிரகம் வேறு வேறு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், உபாசனை தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டியது இருக்குன்னா அதுக்கான ஒரு தனி தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம். நான்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நிரந்தரமாக ஒரு உபாசனை தெய்வத்தை வச்சுக்க மாட்டேன். எனக்கு இந்த காலகட்டத்துக்கு இது நடக்கணும்னா அதற்கு உண்டான தெய்வம் என்னவோ அதை சார்ந்த கோயிலுக்கு ரெகுலராக போகிறது, அதை சார்ந்த விஷயங்கள், அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதை ரெகுலராக பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும். வீடு கட்டணுமா, அப்போ இந்த தெய்வத்தை தெளிவாக பிடிக்கணும். திருமணமாகாமல் வராங்களா, அப்போ இவங்களை ஒழுங்காக பிடிக்கணும். இப்படி பிடிச்சோம்னா அது மிக சிறப்பாக இருக்கும். இப்படி நாம் அந்த கான்செப்டை உபாசன தெய்வத்துக்கு பொதுவாக ஒரு தெய்வம் எடுக்கலாம், உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரி அந்த தெய்வத்தை தேர்வு செய்யலாம். இப்படி நாம் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுக்கும்போது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியாக உபாசனை பண்ணினா அந்த தெய்வத்துடைய தன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் உணர்வீங்க. அது எப்படி சார் பிரதிபலிக்கும் அப்படின்னா, கல்யாணம் ஆகாத ஒரு பையன் வராரு, நான் ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணிக்கிட்டே இருக்கேங்கிறார். அவர் கல்யாணம் ஆகுமா? கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாது. புரியுதுங்களா? அப்போ ஒரு தெய்வம், ஒரு சாமியாக நீங்கள் ஆஞ்சநேயரை சாமியாக தானே கும்பிட்றோம். அப்போ அந்த தெய்வத்தோட தன்மை என்ன? அவர் பிரம்மச்சரியம். அப்போ ஒரு கல்யாணம் ஆகாத பையன் ஆஞ்சநேயரை பண்ணால் என்ன ஆகும்? பிரம்மச்சரியம் தான் ஒரு வாழ்க்கையில் டெவலப் ஆகும். நான் நல்ல நகை வாங்கணும், லக்ஸுரியான வாழ்க்கை வாழணும், கார் வாங்கணும், நல்ல ஒரு மனைவி அமையணும், வீடு கட்டணும். இப்படி உங்கள் வாழ்க்கையோட லௌலீக விஷயங்கள் அத்தனையும் கிடைக்கணும்னா எந்த தெய்வத்துக்கிட்ட அதெல்லாம் இருக்குது? மகாலட்சுமி கிட்ட இருக்குது. லக்ஷ்மி தான் ஐஸ்வர்யம். அப்போ மகாலட்சுமியை உபாசனை பண்ணுறவங்களாம் பாருங்கள், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்கள்ட்ட கார் வச்சுருப்பாங்க, நல்லா நகை போடுவாங்க. அந்த ஐஸ்வர்யம் அவங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். இப்படி எந்த கடவுளை உபாசனை பண்ணுறோமோ அந்த கடவுளுடைய தன்மை நம்முடைய உடல் அளவிலையும் மனதளவிலையும் மிக சிறப்பாக அது செயல்படும். நான் மலேசியா போயிருந்தேன். மலேசியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வேலை பார்க்குற ஐயருங்க எப்படி தெரியுமா இருக்காங்க? நல்லா தொப்பை போட்டு நல்லா குண்டாக இருந்தாங்க. அந்த ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் அந்த ஒவ்வொரு கோயிலோட தெய்வம் என்னவோ அதோட தன்மையில் தான் அந்த கோயிலோட ஐயர்கள் இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த தெய்வத்தோட தன்மை தான் அவங்களுக்கு வரும். மகாலட்சுமி கோயிலுக்கு போகும்போது மும்பையில் மகாலட்சுமி கோயில் இருக்குது, கோலாப்பூரில் மகாலட்சுமி கோயில் இருக்குது. அந்த கோயிலை வேலை பார்க்குற ஐயர் எப்படி தெரியுமா இருக்கார்? பார்க்கவே மகாலட்சுமி மாதிரி ஒரு பெண்மை உருவம் தான் அவருடைய முகத்தில் தெரிஞ்சுது. அந்த தன்மை அவருக்குள்ளே வந்துடும். ஸோ இப்படிலாம் நம்ம அந்த தெய்வத்தோட தன்மை எப்படி உள்வாங்குகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம எடுத்துக்கணும். ஒருத்தர் வந்தார் ஜாதகம் பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு ராமர்னா ரொம்ப பிடிக்கும், நான் ராமரை ரொம்ப தீவிரமாக கும்பிடுவேன், ராம பக்தன் அப்படின்னாரு. வீட்டில் எவ்வளோ நாள் இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். மாதத்துக்கு ஒரு தடவை தான் சார் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னாரு. ஏன்னா அவரோட வேலை வெளியூரில் தான், எப்போ பார்த்தாலும் வெளியூர் போயிட்டு வரதா வேலை. மனைவி குடும்பம் எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சிருக்கார். ஏன்னா ராமர் எப்படி இருந்தார்? வனவாச வாழ்க்கை வாழ்ந்தார். அதே வாழ்க்கை தான் அவங்களுக்கு அமையும். அப்போ எந்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட தன்மையை நீங்கள் உணரக்கூடிய சூழல் உங்கள் வாழ்க்கைக்கு வரும். அப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கும்பிடணும். அந்த தன்மை நிச்சயமாக வரும், வேலை செய்யும். அடிக்கடி
எங்கள் டீமில் நந்தகுமார் சார், தனபாக்கியம் மேடம், நாங்களாம் கோயிலுக்கு போவோம். ரீசெண்டாக நவ கைலாய நவ திருப்பதி போயிருந்தோம். நான் ரொம்ப தீவிரமாக பெருமாளையும் மகாலட்சுமியும் கும்பிடுவேன். இவங்க சிவன் பக்தர்கள். நவ கைலாயம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போய் கும்பிட்டு வருவாங்க. நான் நவ திருப்பதிக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக போய் கும்பிடுவேன். அப்போ தான் நான் சொன்னேன், நம்ம 4 கம்பெனி வச்சுருக்கோம், 4 கம்பெனிக்கும் குறைவில்லாத செல்வம் வரணும்னா பெருமாளையும் மகாலட்சுமியும் கும்பிடணும். நான் சிவனை போய் கும்பிட்டேன்னா அவ்வளோ பணம் அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா பணம் கொடுக்குற தெய்வம் யார்? மகாலட்சுமியும் பெருமாள். அப்போ அந்த தன்மையை எனக்கு வேணும்னா நான் அவங்கள தான் கும்பிடணும். அப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் வாழணும். நமக்கு என்ன வேணுமோ அதை கும்பிடணும். அப்போ காமனான ஒரு தத்துவம் நமக்குள்ளே இயங்கு ஒவ்வொரு கடவுளுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஜாதக ரீதியாக எப்படிப்பட்ட இயக்கத்தை கொடுக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கான தெய்வத்தை நீங்கள் தெளிவாக பிடிச்சிங்கன்னா மிக சிறப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே, இவ்வளோ சொல்லிட்டீங்க சார். இந்த உபாசன தெய்வத்தை ஒரு ஜாதகத்தில் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிடுறோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தெய்வத்தை நம்ம வாழ்க்கையில் அந்த தெய்வத்தோட பார்வையும் வைப்ரேஷனும் நமக்கு தொடர்ச்சியாக கிடைக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த தெய்வத்தோட உருவ வழிபாடு பண்ண ஆரம்பிக்கணும். ப்ராக்டிக்கலாக ஃபஸ்ட்டு அந்த தெய்வத்தோட ஃபோட்டோவை உங்கள் மொபைலில் வால்பேப்பராக வைங்க. நாம் எல்லாரும் மொபைலோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம மொபைலை பார்ப்போம்? சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறது ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 500 தடவையாவது மொபைலை பார்த்துருவோம். அப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக உபாசன தெய்வமாக நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்தோட ஃபோட்டோவை மொபைல் வால்பேப்பரில் வைங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வீட்டில், காரில் அந்த உபாசன தெய்வத்தோட ஃபோட்டோ இருக்கணும். இதுதான் அடிப்படை பேசிக். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவையோ அந்த தெய்வத்தோட சிலையோ வீட்டில் வச்சு ரெகுலராக தினமும் காலை அதற்கான தினசரி பூஜை செய்ய வேண்டும். அந்த பூஜை செய்யும்போது அந்த தெய்வத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிற காயத்ரி மந்திரம், அந்த தெய்வத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிற சுக்தங்கள் அதெல்லாம் டெய்லியும் படிக்கணும். இப்போ பெருமாள் உபாசனம் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்? நாராயண சுக்தம் டெய்லியும் சொல்லணும், நாராயண காயத்ரி மந்திரம் டெய்லியும் சொல்லணும். மகாலட்சுமி உபாசனம் பண்ணால் தினசரி மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கணும், மகாலட்சுமியோட சுக்தம் ஸ்ரீ சுக்தம் படிக்கணும். இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர், இதை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த உபாசன தெய்வத்தை நம்ம ரீச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போ முருகன் உபாசனம் பண்ணுறீங்கன்னா சண்முக கவசம், கந்தசஷ்டி இதெல்லாம் படிக்கணும். அதை டெய்லியும் பண்ணணும், தினசரி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த தெய்வத்துடைய நாட்கள்னு சொல்லுவோம். மகாலட்சுமிக்கு உகந்த நாள் எது? வெள்ளிக்கிழமை. முருகனுக்கு உகந்த நாள் எது? செவ்வாய்க்கிழமை. பெருமாளுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை கிடையாது, புதன்கிழமை. அன்றைய நாள் ஒரு சிறப்பு பூஜை செய்ய வேண்டும். அன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்து அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணணும். கம்பல்சரி எந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை பண்ணி பூஜை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு உண்டான பிடித்த நெய்வேத்தியத்தை படைக்க வேண்டும். இந்த நெய்வேத்தியத்தில் முக்கியமான கான்செப்ட் இருக்குது. பெருமாளுக்கு திருப்பதியில் என்ன தெரியுமா நெய்வேத்தியம் கொடுப்பாங்க? தயிர் சாதம். அது எப்படி போகும்? மண்பானையில் தான் தயிர் சாதம் போகும் திருப்பதியில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பெருமாள் உபாசனை பண்ணுறவங்க கம்பல்சரி தயிர் சாதம் வைக்கணும். அப்போ நம்ம ஒரு தெய்வத்தை கும்பிடும்போது அந்த தெய்வத்துக்கு உண்டான மந்திரங்கள், அவருக்கு உண்டான நெய்வேத்தியம், அவருக்கு உண்டான மலர்கள் இதெல்லாம் மிக சிறப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல என்ன தெரியுமா சில பேர் தப்பு பண்ணுவாங்க? ஏதோ ஒரு பொருளை வைக்கிறேங்கிற பேரில் வச்சிடுறது. ஐயனாருக்கும் கருப்பு சாமிக்கும் போயிட்டு தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக வைக்கிறது, சக்கரை பொங்கலை கொண்டு போய் அவங்களுக்கு வைக்கிறது. ஏற்றுக்குவாங்களா? அவங்களுக்கு என்ன வைக்கணும்? சரக்கு வாங்கி வைக்கணும் நெய்வேத்தியமாக. பைரவருக்கெலாம் என்ன வைக்கணும்? ரம்மு வாங்கி வைக்கணும். இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் எதை வச்சா அவங்க அருள் கொடுப்பாங்கன்னு இருக்குது. அதுக்குன்னே தனியாக ஒரு லிஸ்ட் இருக்குது. அதை கரெக்டாக வைக்கணும். நான் ஒவ்வொரு மாதமும் காசி போயிட்டுருக்கேன்னா பைரவருக்கு ஒரு ஃபுல் வாங்கிட்டு போய் வச்சு தான் வழிபாடு பண்ணிட்டு வருவேன். சும்மா பைரவருக்கு போயிட்டு
எனக்கு எல்லாம் கொடுத்துரு, நான் மாதம் மாதம் காசிக்கு வரேன், நிறையா பேரை கூட்டிகிட்டு வரணும், எனக்கு நல்ல செல்வாக்கு கொடு, செல்வத்தை கொடுன்னு வேணால் கொடுக்க மாட்டார். அவருக்கு உண்டான விஷயத்தை கொடுக்கணும். அங்கே வந்து காப்பர் தகடில் பைரவருக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க ஒரு பாத்திரம் மாதிரி. நாமளே போய் நீங்கள் அவங்க வாங்கிட்டு போகிற நைவேத்தியமான ஒரு ஃபுல்லை ஓப்பன் பண்ணி அவர் பைரவருக்கு முன்னாடி ஊற்றிட்டு நீங்கள் மீதி கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் காசி பைரவருக்கு இருக்குது, கால பைரவருக்கு. ஒவ்வொரு மாதமும் தவறாமல் இதை செய்வேன். அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் என்ன விஷயம் இருக்கோ அதை பண்ணணும். அதனால தான் நம்ம ஊரில் என்ன பண்ணாங்க, காவல் தெய்வத்துக்கு கெடா வெட்டுற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஆப்போசிட்டாக நைவேத்தியம் வச்சா என்ன ஆகும் தெரியுங்களா? அதுக்கப்புறம் அங்கே வீட்டில் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உண்டான நைவேத்தியங்களை சரியாக பண்ணாத போது பிரச்சனைகளும் இரத்த காயங்களும் இரத்த பலிகளும் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் சொல்லும் போது நமக்கு காமெடியாக இருக்கும். நான் வந்து சங்கிலி கருப்பன் உபாசனை பண்ணுறேன் அப்படிங்களா, ஓகே ரொம்ப சந்தோஷம். அவங்க உண்மையாக உபாசனை பண்ணுறாங்களா, உண்மையாக சங்கிலி கருப்பன் அவங்கள்ட்ட இருக்கான்னு அவங்க நான் கேட்குற 2 கேள்வியிலே நான் கண்டுபிடிச்சிடுவேன். என்ன நைவேத்தியம் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோடனே தயிர் சாதமும் சக்கரை பொங்கல் வச்சுருவேன் அப்படிம்பாங்க. சங்கிலி கருப்பன் அவங்கள்ட்ட வராது. அதாவது அடிப்படை தெரியாமல் எதையாவது ஒன்று யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதனால் என்னென்னா விளைவுகளை சந்திப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும், அடிக்கடி எங்கேயாவது போனால் வீட்டில் கை அடிச்சுக்கிறது கால் அடிச்சுக்கிறதுன்னு சொல்லி ரத்த காயம் வரும். அது என்ன கேட்கும், காவல் தெய்வங்கள் இரத்த பலி கேட்கும். அப்போ நாம் கொடுக்கலன்னா நாமளே பலியாகிற சூழல் வரும், வாகன விபத்து நடக்கும், இதெல்லாம் ஏற்படும். அடிக்கடி வாகன விபத்து ஏற்படுது, அடிக்கடி இரத்த காயம் ஏற்படுதுனாலே நீங்கள் ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த தெய்வத்துக்கு உண்டான விஷயங்களை ஒழுங்காக கொடுக்காமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை ப்ராக்டிக்கலாக உணரணும். அப்போ நெய்வேத்தியம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் உபாசனை தெய்வம். உபாசனா தெய்வம் ப்ராசஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இப்படி நாம் அதை எடுக்கணும். நீங்கள் பிளாக் மேஜிக்லாம் பண்ணும்போது முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நீங்கள் எந்த தெய்வத்தோட பாதுகாப்பில் இருக்கீங்கன்னு பார்த்து அதை கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் பிளாக் மேஜிக்கே பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் உபாசன தெய்வத்தை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுலையே பேசிக் ஃபவுண்டேஷனே தெரியாமல் நிறைய பேர் இருப்போம். ஆனால் வெளியில் மட்டும் பெருமையாக சொல்லிக்குவோம், நான் அவங்கள உபாசனை பண்ணுறேன் இவங்களை உபாசனை பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த தெய்வம் நம்ம கூட பயணிக்கதானே நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ நீங்கள் ப்ராப்பராக மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி முடிச்சிடுறீங்க. அந்த உபாசனை தெய்வம் உங்களோட பயணிக்குதா, உங்களுக்கு அந்த உபாசனை சித்தி ஆயிடுச்சா, சித்தி ஆகணும் எல்லா விஷயமும். சித்தி ஆயிடுச்சான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் எந்த கடவுளை உபாசனை பண்ணுறீங்களோ அந்த கடவுளுடைய வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த தெய்வத்தோட பெயர் கொண்டவர்களால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அதுதான் நிமித்தம் மூலியமாக கண்டுபிடிக்கிறது. இப்போ யாரெல்லாம் முருகர் உபாசனை பண்ணுறீங்களோ உங்களுக்கு முருகர் பெயரால் நன்மை நடக்க ஆரம்பிச்சிருச்சா, அப்போ முருகன் உபாசனை உங்கள் வாழ்க்கையில் சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே முருகர் பெயரால் பிரச்சனை வருது ஆனால் முருகர் உபாசனை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அப்போ ஒழுங்காக நீங்கள் உபாசனை பண்ணலன்னு அர்த்தம். மகாலட்சுமி உபாசனை பண்ணால் பெண்களால் நிறைய நன்மைகள் நடக்கும் அவங்களுக்கு. மகாலட்சுமியோட தன்மை என்ன, சுக்கிரன் தானே, சுக்கிரன்னா பெண்கள் தானே, பெண்களால் நிறைய நன்மை நடக்கும். அவங்க ஒழுங்காக உபாசனை பண்ணுறாங்கன்னா அவங்க நிறைய ஆபரணம் வாங்குவாங்க, ஆபரணம் எதுவும் அடமானத்துக்கு போகாது. மகாலட்சுமி உபாசனை பண்ணிவிட்டு ஆபரணம் அடமானத்துக்கு போகுதுன்னா அப்போ உபாசனை ஒழுங்காக பண்ணலைன்னு அர்த்தம். அந்த மகாலட்சுமி தெய்வம் உங்களுக்கு ஒத்து வரலன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுடைய பெயர் கொண்டவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வருவாங்க உபாசனை சக்ஸஸ் ஆனால். அதே மாதிரி எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்தோட நட்சத்திரங்களில் உங்களுக்கு நன்மை நடக்கும், அந்த தெய்வத்தோட நாட்களில் நன்மை நடக்கும். இப்போ யாரெல்லாம் காவல் தெய்வத்தை உபாசனை பண்ணுறீங்களோ பைரவர் உபாசனை பண்ணுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு தான் நல்ல காரியமே நடக்கும். அந்த கிழமையில் தான் நல்லது நடக்கும், சனி நட்சத்திரத்தில் தான் நன்மை நடக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிமித்தமாக நமக்கு இந்த உபாசனை சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த உபாசனை நல்லா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும்.
எனக்கு லைஃப்பில் எல்லா நல்லதுமே வேலைக்கிழமை தான் நடக்கும். ஏன்னா நான் குருவை உபாசனை பண்ணுறனால வேலைக்கிழமை அன்னைக்கு தான் நடக்கும். எல்லா விஷயமும் குருவோடைய நட்சத்திரத்தன்னைக்கு தான் நடக்கும். நான் மலேசியா போயிருந்தப்போ மலேசியா அஸ்ட்ராலஜிக்கல் சொசைட்டியிலேருந்து எனக்கு ஸ்பீச் கொடுக்க வாங்க, ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஸ்பீச் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. உங்களை மாதிரி நிறைய ஆர்வலர்கள் ஜோதிட மாணவர்கள் மலேசியாவில் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 பீப்புள் அதில் கலந்துக்கிட்டாங்க. நான் வந்து மலேசியாவில் 1 வீக் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்றைக்கு வர சொல்லி ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்கன்னா, நீங்களே டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கண்ணே. வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில் தான் ஸ்பீச் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்தாங்க. நான் சொல்லவே இல்லை, அவங்க கொடுத்த டைம். அது எப்படி வந்துச்சு? குரு உபாசனை பண்ணனா குரு நாள் அன்னைக்கு தான் நமக்கு நல்லது நடக்கும். ஸோ போன வேலைக்கிழமை தான், இன்றைக்கி சனிக்கிழமை, முந்தானியத்து ஈவினிங் நைட்டு 8 to 9 இந்த டைமில் தான் நான் உபாசனை பண்ணேன். அந்த கிளாஸை எடுத்தேன் நான் கர்மா சம்மந்தமாக. ஸோ இதுதான் அதோடைய தன்மை. இப்போ நீங்கள் அம்பாள் உபாசனை பண்ணனா உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் திங்கக்கிழமை மணிக்கு நடக்கும். சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் நடக்கும். இந்த மாதிரி அது வேலை செய்யும் அந்த உபாசனை விஷயங்கள். சரி, உபாசனை சித்தி ஆயிடுச்சு. ஒரு தடவை சித்தி ஆகிட்டா அந்த தெய்வத்தோடைய அனுகிரகம் நமக்கு கூடவே பயணிக்குமா? ஒரு தடவை சித்தி பண்ணிட்டா கூடவே பயணிச்சிருமா? தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த உபாசன தெய்வத்தோடைய தன்மையில் நீங்கள் இயங்கணும் கரெக்டாக. அந்த இயக்கத்தை விட்டு நீங்கள் மாறினீங்கன்னா அந்த உபாசன தெய்வம் உங்களை விட்டு போய்விடும். நிரந்தரமாலாம் இருக்காது. அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு நண்பர், எனக்கு தெரிஞ்ச நண்பர், வாடிக்கையாளரும் கூட, மகாலட்சுமி உபாசனை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், எப்படி உபாசனை பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்தேன். அதன்படி பண்ணார். அவருக்கு பணம் நல்லா வந்துச்சு. அடமானத்தில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டார், கார் வாங்கிட்டார், எல்லாம் சிறப்பாக இருக்கார். வெள்ளிக்கிழமையானா மகாலட்சுமி பூஜை பண்ணுவார், மகாலட்சுமி கோயிலுக்கு போயிடுவார். அன்றைக்கி வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவார். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவருக்கு சூப்பராக பண்ணுறார். அவருக்கு உபாசனை நல்லா சித்தியாச்சு. அப்புறம் இடையில ஒரு தடவை போன மாதத்தில் வந்திருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் கடந்த ஒரு 6 மாதமாக பண்ணினேன், எனக்கு எல்லாம் சிறப்பாக இருந்தது. கடந்த 1 மாதமாக எனக்கு ஏதோ உபாசன தெய்வம் என்னை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நிறையா பண கஷ்டம், பண பற்றாக்குறை, நகை அடமானத்துக்கு போகுது. நீங்கள் சொன்ன வழிமுறைகள் படி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் நெகட்டிவாக நடக்குது. அப்போ எனக்கு மகாலட்சுமி உபாசனை என்னை விட்டு போயிடுச்சான்னு கேட்டார். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, உங்கள் மனைவியை அடிக்கடி திட்டுறீங்களா, உங்கள் மனைவியை அடிச்சிங்களா அப்படின்னு கேள்வி கேட்டேன். ஆமாம், என் மனைவியை அடித்தேன். 1 மாதமாக எனக்கும் மனைவிக்கும் சண்டை பிரச்சனை, அதனால தான் உபாசன தெய்வம் உங்களை விட்டு போயிடுச்சு. மகாலட்சுமியோட அம்சமாக யார் இருக்கா, என்ன கிரகம் இருக்குது? சுக்கிரன். ஒரு ஆணுக்கு சுக்கிரன் யார்? மனைவி. அப்போ உபாசனை பண்ணும்போது அந்த தெய்வ சம்பந்தமான கிரகம் சுக்கிரன்னா அந்த உயிர் காரகத்துவத்துக்கு நீங்கள் காயம் ஏற்படுத்தினால் உபாசன தெய்வம் உங்கள்கிட்ட இருக்காது, போயிடும். இவ்வளோதான் கான்செப்ட். நான் முருகனை உபாசனை பண்ணேன்னு சொல்லிட்டு செவ்வாய் கிரக காரகத்துவ தெய்வத்தை உபாசனை பண்ணிவிட்டு தம்பிக்கு இடம் கொடுக்காம சொத்தெல்லாம் நீங்கள் பிடிங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? உபாசன தெய்வம் உங்களுக்கு நல்லது செய்யாது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் என்ன கிரகமோ அந்த கிரக காரகத்துவ உயிர் காரகத்துவத்துக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது சப்போர்ட்டிவாக இருக்கணும். நீங்கள் நல்லது செய்யலாலும் பரவாயில்ல, கெடுதல் செய்யக்கூடாது. அம்பாள் உபாசகர் அம்பாள் உபாசகர்னு சொல்லுவாங்க. ஓகே, அம்மா வந்து ஒழுங்காக கவனிக்காமல் உடம்பு செல்லாம் படுத்துருப்பாங்க, அம்மா போய் பார்க்க விட மாட்டாங்க. அப்புறம் எப்படி அம்பாள் உபாசனை சித்தியாகும்? வாய்ப்பே இல்லை சித்தியாகிறதுக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த உபாசன தெய்வத்தில் ப்ராக்டிக்கலாக நம்ம எடுக்கணும். இதை பற்றி நான் ஏற்கனவே 2 முறை வகுப்பு எடுத்திருக்கேன். இந்த மாதம் கூட வர செவ்வாய்க்கிழமைக்கு வகுப்பு இருக்குது, மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு. உபாசன தெய்வம் சம்மந்தமாக 4 மணி நேரம் வகுப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வகுப்பில் கலந்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ விஷயங்கள் அந்த உபாசன தெய்வத்துக்குள்ளே இருக்குது. இப்போ ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணுறாரு ஒருத்தர், அவருக்கு மாருதி கார் கிஃப்டாக வந்துச்சு. ஏன் மற்ற கார் வந்திருக்கலாம்ல கிஃப்டாக? எப்படி மாருதி கார் கிஃப்டாக வருது? ஆஞ்சநேயருக்கு இன்னொரு பேர் என்ன? மாருதி. அப்போ யாரை உபாசனை பண்ணுறீங்களோ அந்த உபாசன தெய்வம் சார்ந்த விஷயங்கள்
உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி கிடைக்க கிடைக்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதில் என்ன விஷயம்னா, உபாசன தெய்வத்தை இப்போ நீங்கள் வழிபாடு பண்ணுறதுடைய தன்மை, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுற தன்மை உங்களுடைய குடும்பத்தில் குழந்தை பிறக்கும்போது மிக அதிக அளவில் பிரதிபலிக்கும். அல்லது உங்கள் குடும்பத்துக்கு மருமகன் எடுக்கும்போதும் மருமகள் எடுக்கும்போதும் அது பிரதிபலிக்கும். அது எப்படி பிரதிபலிக்கும்னா, இப்போ புதுசாக உங்கள் ஃபேமிலியில் உங்கள் தாத்தா ரொம்ப காலமாக முருகரை உபாசனை பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட வாழ்நாள் ஃபுல்லாகவே முருகனுக்காக அர்ப்பணிச்சிருக்கார். ஒரு 50 வருடம் முருகன் உபாசனை பெற்றவர் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் பிறக்கிறவங்க குழந்தை பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையாக பிறக்கும். முருகன் யார்? ஆண் மகன், ஆண் தெய்வம். இப்போ ஆண் குழந்தையாக பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், பூச நட்சத்திரம், இப்படி முருகன் சார்ந்த நட்சத்திரத்திலே பிறக்கும். அல்லது திதி அடிப்படையில் பார்க்கும்போது சஷ்டி திதி அதில் பிறப்பாங்க. தனபாக்கியம் மேடமோட ஃபேமிலியில் கிட்டத்தட்ட சஷ்டி திதியில் பிறந்தவங்க மட்டுமே 25 பேர் இருக்காங்க. என்னப்பா அவங்க குடும்பத்தில் மட்டும் 25 பேர் இருக்காங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் முருகனுக்காக காவடி எடுக்கிற ஃபேமிலி. அப்போ அந்த உபாசனை தெய்வத்துடைய தன்மை அங்கங்கே அப்படி வேலை செய்யுது. இப்படி நாம் எடுக்கணும். அதே மாதிரி சில பேர் குலதெய்வத்தையும் உபாசனையாக எடுப்பாங்க. அப்போ அவங்க குலதெய்வம் உபாசனையாக எடுக்கிறீங்கன்னா, அவங்க குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்துடைய தன்மை இந்த குழந்தை பிறப்பில் பிரதிபலிக்கும். எங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அதிகமாக பெண் குழந்தை பிறக்கும். என்ன காரணம்னா, எங்களோட குலதெய்வம் சப்த கன்னிமாருங்கிறனால சப்த கன்னியில் ஒரு கன்னி அந்த குடும்பத்தில் சரியாக குலதெய்வத்தை உபாசனை பண்ணுறாங்கன்னா, அந்த சப்த கன்னியில் ஒரு கன்னி குழந்தையாக பெண் குழந்தையாக பிறக்கும். இப்படி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ கிருஷ்ணர் கூட நிறைய பேர் உபாசனை பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி அன்னைக்கு குழந்தை பிறக்கும், ரோகிணி நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கும். அப்படி நம்ம ஒவ்வொரு தெய்வங்களை நீங்கள் உபாசனை பண்ணும்போது அந்த தெய்வம் சித்தியாக இருக்குன்னா, உங்கள் ஃபேமிலியில் பிறக்கக்கூடிய குழந்தை அந்த மாதிரி பிறக்கக்கூடிய தன்மையில் பிறக்கும். அப்படி நம்ம எடுக்கணும். காவல் தெய்வம் யாரெல்லாம் அதிகமாக கும்பிட்றீங்களோ அந்த வீட்டில் பாருங்கள், மேக்சிமம் எல்லாரும் சனிக்கிழமை அன்னைக்கு பிறப்பாங்க. இப்படி நாம் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேமிலி பேட்டர்னாக, ஃபேமிலி கர்மாவாக நம்ம அந்த உபாசனையோட தன்மையை நம்ம எடுக்கலாம். இதெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரி சாமியை கும்பிட்டு வந்திருக்காங்க, அவங்க குடும்பத்தில் என்ன மாதிரியான தெய்வத்துடைய அருள் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்குங்கிறத இந்த உபாசனை கான்செப்ட் மூலிமா கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அவங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, நீங்கள் இந்த தெய்வத்தை தான் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக கும்பிட்டுருக்காங்க, அந்த தெய்வத்துடைய இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரமாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் நம்ம சொல்ல முடியும். அதுதான் சொல்கிறேன், நம்ம கிரக வலிமையை ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அவயோகி, யோகி, கரணம் இப்படி எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சு இந்த தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு எந்த இதுலேயும் சைடு எஃபெக்ட் வராதுன்னு ஒன்று இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். 2500 ரூபா ஃபீஸ் போட்டுட்டு ஜாதத்தை கொடுத்தா உபாசன தெய்வம்னா நம்ம சொல்லிடுவோம். ஓகே, இல்லையா வகுப்பு படிச்சுட்டு கற்றுக்கலாம். ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்களை எத்தனையோ பேர் ஜாதகத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம படிச்சிருக்கோம், அதை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம், அதை நாமளும் பயன்படுத்தியிருக்கோம், நிறைய பேர் அதனால் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்க்கும்போது இதை ப்ராக்டிக்கலாக எப்படி எடுக்கிறது? நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உபாசன தெய்வம் எடுக்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு விதமான தன்மையில் இயங்கக்கூடியது. அப்போ நான் உபாசனைக்கு நட்சத்திர தாராபலன் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய 2 நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களோட தெய்வத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப சிறப்பாக செயல்படும். ஒன்று, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தோட தெய்வத்தையே நீங்கள் உபாசனை எடுக்கலாம். என்ன காரணம்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு சுய பாதுகாப்பை கொடுக்கும். பொதுவாக ஜென்ம நட்சத்திரத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோன்னா, டென்ஷன் கொடுக்கும், மன உளைச்சல் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு இன்னொரு பவர்ஃபுல்லான விஷயம் என்னென்னா, சுய பாதுகாப்பு, செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த நட்சத்திரத்தோட தெய்வத்தை நான் சொல்கிற மாதிரி கிரக வலிமையெல்லாம் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த உபாசனையை நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம்
உங்களுடைய 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம்னு சொல்லுவோம். நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூலம். அப்போ அந்த 6வது நட்சத்திரத்துடைய அதிதேவதையை உபாசனையாக நீங்கள் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது அங்கே கரெக்டாக அது வேலை செய்யும். ஆக்சுவலி மலேசியாவில் வந்து ஒரு கிளைண்ட்டு எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் பார்த்துருந்தாங்க, வீட்டில் வந்து பார்த்தாங்க. அவங்க ஜாதகத்தில் பார்க்கும்போது பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய அம்சம் வந்து உபாசனையாக வந்துச்சு. அப்போ மாரியம்மன் வந்து உங்கள் வீட்டில் ஒரு வழிபாடு சார்ந்த விஷயம் உங்கள் குடும்பத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இருக்கிற ஏரியாவில் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே மாரியம்மன் கோயில் இருக்குது. அவங்க ஒரு பெரிய லேண்டில் வசிக்கிறாங்க, ஒரு 2 ஏக்கர் லேண்டில். அந்த லேண்டில் மாரியம்மன் கோயில் கட்டியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி தன்மை பாருங்கள், ஜாதகத்தில் பார்க்கும்போது அது தெரியும், பிரசன்னத்தில் பார்க்கும்போதும் அது தெரியும். அதுக்கு தான் வாஸ்து பார்க்க போகும்போது, வாஸ்து ஏன் நேரில் போய் பார்க்குறோன்னா, அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எந்த தெய்வத்தோடைய வைப்ரேஷன் அந்த வீட்டில் இருக்குங்கிறத வாஸ்துவில் பிரசனம் போட்டு பார்த்தா கரெக்டாக தெரியும். பிரசனம் போடும்போது 4ஆம் இடத்தோட என்ன கிரகம் சம்மந்தப்படுதோ, அதில் எந்த கிரகம் வலிமையான கிரகமாக இருக்கோ அந்த கிரகத்தோடைய வைப்ரேஷன் அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி நாம் அதை பார்க்கணும். அதுக்கு பேர் வாஸ்து பிரசனம்னு பேர். அதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை யார், 6வது நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை என்ன, அது நிறையா வகுப்பில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இலவச வகுப்பில் கூட நடத்தியிருக்கேன். அந்த தெய்வத்தை நீங்கள் தெளிவாக பிடிச்சு உபாசனை பண்ணணும். ஸோ உங்களோட ஜென்ம நட்சத்திரமும் 6வது நட்சத்திரமும் என்னங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம், கவுண்ட் பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போ நான் விசாகத்தில் பிறந்திருக்கேன் எக்ஸாம்பிளாக. அப்போ எனக்கு ஜென்ம நட்சத்திரம் விசாகனா, விசாகத்தோட அதிதேவதை முருகனையே நான் உபாசனை எடுக்கலாம். 6வது நட்சத்திரம் உத்திராடம், உத்திராடத்தோட அதிதேவதை விநாயகர், விநாயகரை உபாசனை எடுக்கலாம். இதில் என்ன கண்டிஷன்னா, அந்த தெய்வத்துக்கு உண்டான கிரகமும் பலமாக இருக்க வேண்டும். இப்படி நம்ம பார்க்கணும். அப்போ நான் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிதேவதையை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அது நீங்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தையும் 6வது நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தையும் அதற்கு உண்டான கிரகத்தையும் நீங்கள் தெளிவாக கண்டுபிடிக்கணும். அதை ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணும். அஸ்வினினா சரஸ்வதி, பரணினா துர்க்கை, கிருத்திகைனா சண்முகர். சண்முகன்னா யாருங்க? முருகன் ஒரு முகத்தில் இருந்தால் சுப்பிரமணியன்னு சொல்கிறோம், 6 முகத்தில் இருப்பார். எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா வாயு மூலையில் அந்த முருகன் வச்சுருப்பாங்க. எல்லா சிவன் கோயிலையும் வாயு மூலையில் இருக்கும், 6 முகர் மாதிரி சண்முகர்னு. கிருத்திகைனா சண்முகர், ரோகிணி கிருஷ்ணர், மிருகசீரிஷம் அப்படின்னா சந்திரனை எடுத்துக்கணும், கிரகத்தில் வர சந்திரன். திருவாதிரைனா சிவன் ருத்ரன், புனர்பூசம்னா ராமர், பூசம் அப்படின்னா யாரை நம்ம எடுக்கலான்னா வள்ளலார், அரும்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்கிறோம்ல, வள்ளலார் குருவோட இயக்கமாக அவர் எடுத்துக்கணும். ஆயில்யம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். மக நட்சத்திரத்துக்கு கிரகத்தில் வர சுக்கிரன், மகத்துக்கு வந்து சுக்கிரன், இல்லைனா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் எடுக்கலாம் மகத்துக்கு. பூரம்க்கு ஆண்டாள், பூர நட்சத்திரத்துக்கு ஆண்டாள். உத்திரமுக்கு ஐயப்பன், உத்திரமுக்கு ஐயப்பன். அஸ்தம்க்கு கிரகத்தில் சூரியன் வரார்ல, அந்த சூரிய பகவானையே எடுத்துக்கணும், சூரிய பகவான் அஸ்தம்க்கு. சித்திரைக்கு சக்கரத்தாழ்வார், சித்திரைக்கு வந்து சக்கரத்தாழ்வார். சுவாதிக்கு நரசிம்மர், சுவாதிக்கு நரசிம்மர். விஷாகமுக்கு திருச்செந்தூர் முருகன். அனுஷம்க்கு மகாலட்சுமி. கேட்டை வராக பெருமாள், பன்றி உருவத்தில் உள்ள வராகர் அவதாரம், வராகர் அவதார பெருமாள் இருக்கார்ல, வராகரை கும்பிடணும். மூலம்க்கு ஆஞ்சநேயர். பூராடம் வருண பகவான், பூராடத்துக்கு வருண பகவான். உத்திராடம் கணபதி விநாயகர். திருவோணம் மகாவிஷ்ணு. அவிட்டமுக்கு வந்து பெருமாளே வருவார், ஆனால் சைனகோல பெருமாள், சைனகோல பெருமாள். சதயமுக்கு பைரவர், கால பைரவர். பூரட்டாதிக்கு குபேரன், பூரட்டாதிக்கு குபேரன். உத்திரட்டாதிக்கு காமதேனு அல்லது திருப்பதி பெருமாள். ரேவதிக்கு மதுரை மீனாட்சி. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தோட தெய்வங்களை பற்றி சொல்லியிருக்கேன். உங்கள் இப்போ ரேவதியில் பிறந்திருக்கீங்கன்னா மதுரை மீனாட்சினா புதனோட இயக்கமாக வருவாங்க.
ஸோ அப்போ ரேவதி நட்சத்திரம் நல்லா ஜென்ம நட்சத்திரமாக இருந்து புதனும் நல்லா இருந்தால் அவங்களே உபாசனையே எடுத்துக்கலாம். இப்போ விசாகம்னா திருச்செந்தூர் முருகன் சொன்னேன். திருச்செந்தூர் முருகன் அப்படிங்கும்போது முருகன் வந்து செவ்வாய் மற்றும் திருச்செந்தூர் முருகன் குருவாய் இயங்குவார். அப்போ குரு நல்லா இருந்தால் திருச்செந்தூர் முருகனையே உபாசனையே எடுத்துக்கலாம். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தையும் சூஸ் பண்ணலாம் அல்லது 6வது நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போவே நான் வந்து ஒரு குட்டி வகுப்பு எடுக்கிற மாதிரி கிளியராக சொல்லிட்டேன். இதிலேயே நீங்கள் கேட்ச் பண்ணியிருக்கலாம் நிறையா பாயிண்ட்ஸ். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா 3ஆம் தேதி அன்றைக்கி ஈவினிங் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 6 to 10 கிளாஸ் இருக்குது. அந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம். அது மிக குறைந்த கட்டணம் தான், 1300 ரூபாய் கட்டணம். ஆனால் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதனால் அடையக்கூடிய பயன்கள் மிகப்பெரிய லெவலில் இருக்கும். இது வெறும் வகுப்பாக மட்டும் கற்றுக்கிட்டால் பத்தாது. அதை தினசரி பயிற்சியாக விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சால் தான் உபாசன தெய்வத்தோட வைப்ரேஷனை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி பண்ணும்போது ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும். உபாசனையிலேயே குருவை உபாசனை பண்ணுறதுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்குற கிரகம் யாருன்னா குரு தான். அவர் தான் பரிகாரக்காரகன், தீர்வுக்கான காரகன் சொல்கிறோம். எல்லா சூழல்லையுமே வழிகாட்டுதல் கொடுக்குற கிரகமும் அதுதான். அப்போ அந்த வழிகாட்டுதல் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு சூழலில் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மையில் இயங்கக்கூடியது தான் உபாசனை தெய்வம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நம்ம அடுத்தடுத்த மீட்டிங்ஸில் பேசுவோம். இந்த மீட்டிங்கில் நான் உபாசன தெய்வத்தை பற்றி உங்களுக்காக இந்த கருத்துக்களை வந்து தெரியப்படுத்தியிருக்கேன். ஸோ இது பிரபஞ்சத்திற்கு தான் நன்றி சொல்லணும். இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன சார்? சதயமுக்கு காலபைரவர் சனிக்கிழமை மணிக்கு பண்ணணும். ஓகே. சதயம் உபாசனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ காலபைரவரை ஓகே உபாசனை பண்ணணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? பைரவருக்கு சரக்கு வாங்கி வைக்கணும். அப்போ தான் அந்த உபாசனை உங்களுக்கு சித்தியாகும். அது நிறையா ப்ரொசீஜர் இருக்குது, அது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஓகே. நீங்கள் எந்த நட்சத்திரம் எடுத்துக்கலாம். அதில் பவர்ஃபுல்லாக வர்றது ஜென்ம நட்சத்திரமும் 6வது நட்சத்திரமும் உங்களுக்கு வேலை செய்யும். அந்த 8வது நட்சத்திரத்தோட அதிதேவதை எடுக்கிறீங்கன்னா அந்த தெய்வத்தோட கிரகமும் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கணும். நீங்கள் என்ன நட்சத்திரம்? அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 8வது யார் வருவாங்க? பூசம்மா. அப்போ பூசத்தோட இதுனா வள்ளலாரை கும்பிட சொல்கிறோம். வள்ளலார் வந்து குருவோட இயக்கத்தில் இருக்கிறவர். குரு நல்லா இருந்தால் தான் நல்லா சிறப்பாக வேலை செய்யும். அப்போனா பண்ணலாம் தாராளமாக. குரு உச்சமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது ஒரு புஷ்கரத்தில் இருந்தால் நன்மை செஞ்சிடும். ஓகே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இதுவரை உபாசனை தெய்வங்களை பற்றி அவருக்கே உரியதான வாழ்வியல் விஷயங்கள் பரிகாரங்கள் முதல் கொண்டு இதை செய்த நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் தலைவர் திரு வல்லரசு தினேசராஜா அவர்களுக்கு நமது குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க தலைவர் அண்ணன் பூபதி அவர்கள் மரியாதை செய்வார்கள்.